பேசுகிறது லாஸ்ட் வீக்குடைய ஆல்மோஸ்ட் கண்டினியூஷன். லாஸ்ட் வீக் நீங்கள் கேட்கலன்னா அந்த மெசேஜ் கேட்டிங்கன்னா இன்றைக்கி புரியும். நிறைய இது வந்து அதை பேஸ் பண்ணி தான் வரேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீக் மெசேஜ் கேட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். அதுக்கு முன்னால் அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த நம்ம உக்ரைன் அந்த வார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் ஆன் தட். அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட், நம்ம குளோபல் இவெண்ட்னு சொல்லலாம். அது எல்லாருக்கும் அது ரெப்ரிகேஷன் இருக்கும் கண்டிப்பாக. அதனுடைய வந்து 70 some இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி இன்வைட் பண்ணுறதுன்னு இதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ தான் ரஷ்யா வந்து யுக்ரைனுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி நமக்கு ஆஸ் பிலீவர்ஸ் நமக்கு வந்து நமக்கு என்ன இதில் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு வேர்ல்டு ஈவெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தையே கலக்கிற மாதிரி அந்த இது நடக்கும்போது there is something and that we have to take note of it. அதில் என்னன்னா மத்திய 24வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், அந்த you will hear of wars and rumors of war இருக்கு. அப்புறம் சந்தை குறித்து நீங்கள் கேள்விப்படுறீங்க. அதில் ஏசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரா 8வது வசனத்தில் these are the beginning of the birth pangs இருக்கும். புரியுதா? கடைசி நாட்களுடைய அது எதனுடைய பிகினிங்னா கடைசி நாட்கள் அந்த கவுண்ட் டவுனுடைய பிகினிங் ஆஃப் த பர்த் pangs. ஸோ வார்ஸும் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் நம்ம ஜெனரேஷனுக்கு ரைட் பீப்புள் ஹூ ஆர் அலைவ் ரைட் நவ், இப்போ உலகத்தில் அலைவாக இருக்கிற நமக்கு இது வந்து ஒரு பெரிய சிக்னல். நம்ம வந்து இதை இக்னோர் பண்ணிட்டோம்னா we are going to lose. இதை எங்கேயோ யாரோ 2 கண்ட்ரி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மட்டும் நம்ம நினச்சிட்டோம்னா தென் we don't understand it. ஏன்னா நமக்கு இது ஒரு சிக்னல். இஃப் யூ ஆர் அ பீஸ் லவிங், இஃப் யூ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசிக்கு வந்து இட் இஸ் சேயிங் சம்திங். இட்ஸ் சேயிங் சம்திங் தட் த கவுண்ட் டவுன் ஹேஸ் பிகன். ஆண்டவருடைய வருகைக்காரங்க கவுண்ட் டவுன் ஆரம்பித்து விட்டது. ஸோ அதை வந்து நல்லா we have to be very very clear about that. ஸோ இது எல்லாமே நிறைய நீங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து he has crossed one red line that was never crossed for the past 75 years. 75 வருஷமா அந்த ரெட் லைனை யாருமே கிராஸ் பண்ணல. இங்கே அங்கங்கே சண்டை நடக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியை இத்தனைக்கு 2 பேரும் பிரதர்ஸ், ரஷ்யன்ஸும் உக்ரைனியன்ஸும் பிரதர்ஸ் தான். 2 பேருக்கும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி தான். 2 பேருக்கும் ஒரே ரிலிஜன் தான். ஆல்மோஸ்ட் லாங்குவேஜ் சிமிலாரிட்டி, சாப்பாடெல்லாம் சிமிலர். தே ஆர் கன்சிடர் பிரதர்ஸ். இப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி, பீஸ்ஃபுல் கண்ட்ரியை when somebody invades there is a very big red line is crossed. அந்த ஒரு பெரிய ஒரு ஸோ அது வந்து இட்ஸ் saying something to us. நம்ம வந்து we should not ignore that. ஸோ செகண்ட் கம்மிங் உடைய அந்த இதை மட்டும் நான் ஜஸ்ட் வாண்ட் டு டச் அப் ஆன் அண்ட் தென் வி கோ டு தேர். ஏன்னா இப்போ நமக்கு அது முக்கியமானது. ஸோ செகண்ட் கம்மிங்கை பற்றி சொல்லும்போது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது பால் 2 தெசலோனிக்கேயர்ல எழுதுறாரு. அந்த நவ் about the coming of our Lord Jesus Christ and us being gathered to him. புரியுதா? பால் இஸ் சேயிங் us, நாம் எல்லாரும் போகிறோம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்னா தட் ஐ வில் கோ வித் த லார்ட் இன் தி செகண்ட் கமிங். அதுதான் ஆட்டிடியூட் நமக்கு இருந்து கொண்டே. பாலுக்கு அப்பவே இருந்துச்சு, பட் பால் போகல. பால் மறுத்துட்டார். பட் 2 தீமோத்தேயு வரும்போது அவருக்கு தெரியும் சாக போறோன்றது ஆண்டவர் அவருக்கு உணர்த்திட்டார். பட் அது வரைக்கும் அவர் சாக போகிறோன்றது தெரியாத வரைக்கும் he was always saying that we will நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். we will go with it. ஸோ இந்த ஆட்டிடியூட் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். we should not think இனிமேலும் இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு உட்கார்றது வந்து நினைக்கிறது வந்து இட்ஸ் நம்மளுடைய ஆட்டிடியூட் ஆஸ் நம்மளுடைய கண்கள் மேலே நோக்க ஆரம்பிக்கிறது. ஸ்டார்ட் லுக்கிங் அப் பிகாஸ் தட் இஸ் வேர் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி. அங்கே தான் நம்மளுடைய கண்களை மேலே நோக்குங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி கிளியர் இண்டிகேஷன் அண்ட் இட்ஸ் அ ரெட் லைன் தட் இஸ் இன் கிராஸ். அது ஆண்டவர் தெளிவாக ஒன்று சொல்கிற காரியம் நான் மறந்துடாதீங்க. கவுண்ட் டவுன் ஹேஸ் பிகன். அது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த இன்னைக்கு உலக இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான். ஸோ அதை பற்றி அவர் சொல்லும்போது 2 காரியம் சொல்கிறாரு. எப்போ அந்த ரகசிய வருகை வரும்ன்றது மாதிரி சொல்கிறாரு. ஸோ இமீடியட்டாக நடக்காது. இந்த வார்ஸ், ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ்லாம் வரும். பட் அதுக்கு முன்னாடி 2 இது சொல்கிறாரு. ரிபெல்லியன் மஸ்ட் ஹேப்பன் அகேன்ஸ்ட் காட் அண்ட் மேன் ஆஃப் ரிபெல்லியன் வில் பி ரிவீல்ட். அப்படின்னா ஆண்டோருக்கு எதிர்த்த ஒரு பெரிய ஒரு ரிபெல்லியஸ் ஸ்பிரிட் வரும். அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது சபைக்குள்ளே இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சோ மெனி ரிபெல்லியஸ் ஸ்பிரிட் இன்னைக்கு அது நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. மேன் ஆஃப் அந்த ஆன்டி கிரைஸ்ட் வில் பி ரிவீல்
ஸோ தென் அதுக்கப்புறம் தான் இது நடக்கும்ன்றது இருக்கு. ஸோ இந்த சைன் ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சைன் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த ரெட் லைன் இஸ் ஆல்ரெடி கிராஸ்ட். ரூமர்ஸ் வார்க்குரிய அந்த ரெட் லைனை இது வரைக்கும் யாருமே கிராஸ் பண்ணாத 75 வருஷமா. ஹிட்லருக்கு அப்புறம் ஹிட்லர் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ஆன்டி கிரைஸ்ட். புரியுதா? ஒன் ஆஃப் த அநேக அந்தி கிறிஸ்துக்களில் ஹிட்லர் ஒரு அந்தி கிறிஸ்து தான். அப்படி நீங்க பார்க்கும்போது அவன் தான் அப்போ ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரியை இன்வைட் பண்ணான், செக்கோஸ்லோவாக்கியா. அதுல இருந்து செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த வார் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, தேர்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் போகுமான்றது தெரியாது. பட் அன்னைக்கு கிராஸ் பண்ண அந்த ரெட் லைனை புட்டின் ஹஸ் கிராஸ்ட் அகெயின். ஸோ இது இட்ஸ் அ வெரி கிளியர் சைன் ஃபார் அஸ். மறந்துடக்கூடாது. டோன்ட் ஈவன் ஃபர்கெட் திஸ். திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு பி. நம்ம இதை குறித்து ரொம்ப கிளியரா இருக்கணும். பட் அந்தி கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் வருவான்றது ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ அவன் இந்த கேயாஸ், இந்த சண்டை, இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் ஹீ வில் கம் ஆஸ் அ பீஸ் மேக்கர். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடக்கும், அது நமக்கு தெரியாது. அது நிறைய பேர் இது நடக்கும் அது நடக்கும், உபத்திரம் இப்போ வரும் அப்போ வரும், அது பைபிள் எல்லாமே இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கமிங், அதெல்லாம் ஃபோக்கஸ். ஸோ அதுக்கு முன்னால என்ன நடக்கும்னா ரெண்டு காரியம் நடக்கும். ரிபெல்லியன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆன்டி கிரைஸ்ட் வில் பி ரிவீல். இது ரெண்டையும் பார்த்துட்டே இருக்க. இந்த கேஆஸ்ல, இந்த வார்ல, இந்த சிச்சுவேஷன்ல somebody will come up and he will come with a peace. He will create peace. ஸோ அது யார் கொடுக்குறானோ அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அவனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போக போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, he will come. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் நான்லாம் லாஸ்ட் வீக் இப்படி நடக்கும்னு யோசிக்கவே இல்லை. சடனா சேஞ்ச், சம் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். You never even realize. இப்போ எல்லாரும் ஷாக். உக்ரைனியன்ஸ் ஒரு ஷாக், ரஷ்யன்ஸ் ஆர் ஷாக். நான் ரஷ்யன்ஸ் கூட பேசும்போது they themselves are shocked. அவங்க கண்ட்ரி தான் போயிருக்கு, அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்ல இருக்கு. யாரும் இப்படி நடக்கும் நினைக்கவே இல்லை. எல்லாரும் சும்மா கொஞ்சம் பூச்சாண்டி கட்டும், ஏதாவது நெகோஷியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பின்னால் வந்துடும் நினைச்சிட்டு இருந்தாங்க. They never thought he will invade, but he has invaded. See, world events can change so fast. யாருமே நினைக்காத காரியம். ஸோ ஆன்டி கிரைஸ்ட் வர்றதும் it can happen so fast that you won't even realize it. நிறைய பேர் ஏன் நம்ம தெளிவாக சத்தியத்தில் இருக்கணும்னா, யார் தெளிவாக சத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் புரிய முடியும். மற்றவங்களுக்கு இதை புரியவே மாட்டாங்க. அது ஏதோ நடக்குது, அது ஏதோ நடக்குது. இன்னைக்கு எப்படியோ சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ ரெண்டு கண்ட்ரி சண்டை போட்டு இருக்காங்க, நமக்கு என்ன. பட் நம்ம இருந்தோம்னா we are the only people who lose. We will lose. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, these are all signs. அண்ட் அதை மறந்துடாதீங்க. we have to constant, we have அந்த டைம்ல ஆண்டவர் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் rebellion, then the person of rebellion, the antichrist will be revealed, then we are going up. So we புரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட். இதை நடக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சொல்றாரு அந்த ரெவலேஷன்ல இருக்கு பாருங்க. ரெவலேஷன் 22:9 9-10 நீங்க பாத்தீங்கன்னா அவர் யோவானை பார்த்து சொல்லி அந்த ப்ராஃபஸி சொல்லிட்டு, எல்லா ப்ராஃபஸி கடைசி கால ப்ராஃபஸி சொல்லிட்டு he says, do not seal up the words for the prophecy of this scroll because the time is near. அப்பவே நியர் ஆயிடுச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாலே. டைம் இஸ் நியர் சொல்றாரு. டேனியலுக்கு கடைசி காலத்தை பத்தி ப்ராஃபஸி சொல்லிட்டு சீல் இட் அப் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்னும் டைம் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. பட் ஜான் சொல்லும்போது do not seal it up, time has come. And to be very frank with you, we are under the last microseconds of world history as it is. அதுக்கப்புறம் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க இருக்க போறாங்க, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் we are at the very last moment. So be clear about that. நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 10வது 11வது வசனம் தான் பாக்குறோங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது சீக்கிரம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. இட்ஸ் ஆல் கோயிங் டு ஹேப்பன் சோ ஃபாஸ்ட் தட் யூ won't even realize it. Matthew 24 வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. நிறைய காரியங்கள் நடக்கும்போது நீங்க நினைக்கிறதுனால நடந்துடும் சொல்றோம். You won't even realize it, it's happening. அதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். Nobody even realized it. ஈவன் பெரிய பெரிய காமெண்டேட்டர்ஸ்லாம் they were all shocked. ஈவன் வேர்ல்ட் லீடர்ஸ் were shocked. யாருமே நினைக்கல இவன் உள்ள போவான், இவ்வளவு தூரத்துக்கு மேசிவா உள்ள போவாங்க. ஏதோ சின்ன லெவல்ல போவான், ஏதோ அவங்க ஏற்கனவே ரஷ்யா ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணிட்டு சின்ன ஏரியா இருந்துச்சு, அங்க போவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் they never thought he will go into Kyiv, கேபிட்டலுக்கே போவான்றத யாருமே கெஸ் பண்ணல. எந்த இன்டெலிஜென்ஸும் கெஸ் பண்ணல. இட் வாஸ் a complete shock. அவன் பண்ணுவான்றத, அவனால முடியும்ன்றதை யாருக்கும் they never thought he would do it, but it was a shock and it happened so fast. It's happened so fast. People are not even, இன்னைக்கு அந்த யுக்ரைனியன் பீப்புள் நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது இட்ஸ் so surreal அப்படின்றாங்க. சரியல்னா இது கனவா நினைவா, they can't even digest this. இது நடந்திருக்குன்றது. So it's happened so fast, அவங்களுக்கு அதை டைஜஸ்ட் கூட பண்ண டைம் இல்லை.
ஸோ நம்ம வந்து we have to be very careful. அதான் ஆண்டவர் சொல்றாரு 10-11 வருஷத்துல let the one doing harm continue to do harm. இயேசு கிறிஸ்து சொல்றது நல்லா பாருங்க, கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றது பாருங்க. அதான் சொல்றாரு, தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டே இருக்கட்டும், யார் யாரெல்லாம் அசிங்கமான பிஹேவியர் பண்றோம் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். But those who are righteous, let him continue to be righteous. And those who are holy, continue to be holy. இதுதான் நமக்கு, இதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆட்டிடியூட் நமக்கு ஆண்டவர் கொடுத்துறது, யூ கண்டினியூ டு பி ஹோலி. நீங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாக இருங்கள். லெட் யோர் ஃபோக்கஸ் பி ஆன் மீ அண்ட் வாட் ஐ சேட். இதுதான் லாஸ்ட் வீக் சொன்ன, நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க தெளிவா இருக்கு. ஆண்டவர் பார்த்து நம்ம லாஸ்ட் வீக் சொல்லும் போது சொன்ன பிளெஸிங், ஆசீர்வாதம் என்னன்றது, ஆசீர்வாதம்னா என்னன்றது நான் சொல்லும் போது ஐ செட் தட் பிளெஸிங் இஸ் நாட் வாட் யூ திங்க் இஸ் அ பிளெஸிங். நீங்க ஏதோ ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க, அது ஆசீர்வாதம் இல்லை. நீங்க நிறைய பேருக்கு சொல்றோம், கார் இருக்கிற ஆசீர்வாதம், வீடு இருக்கிற ஆசீர்வாதம். நீங்க வேணா அதெல்லாம் நிறைய பேர் அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம். கார், வீடு, இந்த மெட்டீரியல் திங்ஸ் ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு கிடைக்கல. அப்கோர்ஸ் காட் கேவ் யூ தட், அதை நீங்க அக்னாலேஜ் பண்றீங்க, ஃபைன். But don't put a label of blessing over it. நீங்க எது ஆசீர்வாதம் சொல்றீங்களோ அது ஆசீர்வாதம் ஆகாது. ஒரு மாருதி 800 கார்ல சில பேர் பாத்தீங்கன்னா மெர்சேடிஸ் பென்ஸ் லோகோ அப்படி போட்டுருவாங்க, 3 ஸ்டார் போட்டனால மெர்சேடிஸ் பென்ஸ் ஆக போறது இல்லை. புரியுதா? அது எந்த கார் செஞ்சு மெர்சேடிஸ் ஃபேக்டரியில செஞ்சு வருதோ அதுக்கு பேர் தான் மெர்சேடிஸ். நீங்க மாருதியில நீங்க லோகோ போட்டனால அது மெர்சேடிஸ் ஆக போறது. அதனால நீங்க எதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்றீங்களோ அது ஆசீர்வாதம் இருக்க போறது இல்ல. வாட் காட் சேஸ் இஸ் a blessing is the blessing. ஆண்டவர் எதை ஆசீர்வாதம் சொல்றாரோ, ஆண்டவர் யாரை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்றாரோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு இது இருக்கும், இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கும், ஒரு லேடி சொல்லுவா, உனக்கு பிறப்பு கொடுத்த அம்மா she is blessed அப்படின்னு சொல்லுவா. the blessed is the woman who gave you suck to drink milk சொல்லுவா. அதாவது உன்னைய பாலூட்டி சிறாட்டி வளர்த்த உங்க அம்மா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லுவா. இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுவார் பாருங்க, இல்ல blessed are you more if you வேதத்தை படித்து அதன்படி செய்கிற யாருனாலும் அவளை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். புரியுதா? இங்க இஸ் கம்பேரிங் 2 types of blessing. நம்ம சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து பிறப்பு கொடுத்த மரியாதை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். That's our thinking, that's our puny, tiny, primitive thinking. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை வாசித்து அதன்படி செய்கிறவர் அவளை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர். So see, Jesus is taking one step higher and all these things. நீங்க எது ஆசீர்வாதம், நீங்க இதுதான் அப்படின்னு சொல்றது, that is not the blessing. அதான் the beatitudes நம்ம அதான் பார்க்கிறோம். We think poor in spirit, being meek is not a blessing, but he says that is the blessing that I am going to give you. நம்ம நினைச்சிரோம் நமக்கு எதெல்லாம் we always assume whatever gives pleasure to us, நமக்கு எதெல்லாம் satisfaction கொடுக்குதோ, pleasure கொடுக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதம் நினைச்சிடும். ஆனா நீங்க அந்த லூக்கா 6வது வசனத்துல தமிழ்ல அதான் இருக்குது, தமிழ்ல அது அழகா இருந்துச்சு. அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, திருப்தி அடைந்த திருப்தி உள்ளவர்கள். நம்ம என்ன சொல்லுவோம், நான் திருப்தியா இருந்துட்டேன்னா அது ஆசீர்வாதம் சொல்றோம். ஆனா நீங்க சொல்றாங்க திருப்தி உள்ளவர்களுக்கு ஐயோ. See, it's a complete overturn of what we call as blessing. திருப்தி உள்ளவர்களுக்கு ஐயோ. What you think is a blessing is not blessing. What God says blessing is the blessing. அதுதான் ஆசீர்வாதம். அதனால தான் அந்த beatitudesன்றதே அதனுடைய அர்த்தமே blessings. beatitudes அது வேற ஒன்றும் இல்லை, blessings, ஆசீர்வாதங்கள். அப்போ நம்ம எது நினைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, what God says. லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது poor in spirit அதை பார்த்தோம். இந்த வாரத்தில் நான் we'll start அதை அப்படியே கண்டினியூ பண்றோம். we go to the meek. Blessed are the meek, for he will inherit the earth. மீக்னா யாருன்னா, யார சாந்த குணம், தமிழ்ல சாந்த குணம் தான் இருக்கு, சாந்த குணம் உள்ளவர்கள் தானே ரொம்ப மீக்கா. மீக்னஸ்னா இட்ஸ் நாட் அபவுட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்க வந்து உங்களை குறித்து இன்ஃபீரியரா நினைக்கிறது மீக்னஸ் இல்லை, தட் இஸ் இன்ஃபீரியாரிட்டி. இங்க சொல்றது இங்க என்னன்னா, உங்களுடைய அதாவது அதனுடைய கரெக்டா நீங்க புரியணும்னா ரோமர் 12:3 பாருங்க. ரோமர் 12:3 ஒரு அழகான வசனம், அதுதான் எக்ஸாக்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். God's messenger, I give you each of you God's warning. Be honest in your estimation of yourself, measuring your value by how much faith God has given you. புரியுதா? உங்களில்
எவனாயிலும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாமல். அதான் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை பேஸ் பண்ணி யூ assess yourself honestly. உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆனஸ்டான ஒரு அசஸ்மெண்ட் நீங்களே கொடுத்துக்கோங்க. அதான் சொல்றாரு, refusing to inflate our own self estimation. நம்மளுடைய நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பேச்சிலே நம்ம அவங்கள இன்ஃபீரியரா நினைச்சிடக்கூடாது, அதாவது நம்ம அவங்கள லோவா நினைச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி சப்கான்சியஸ்ல நமக்கு நம்மளோட வார்த்தைகள் வந்து அப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம we always want to put ourselves little bit higher than actually we are. இதான் நார்மல் ஹியூமன் ஆட்டிடியூட். புரியுதா? நார்மல் ஹியூமன் ஆட்டிடியூட்னா நம்ம இருக்கிற லெவலோட எந்த ஏரியானாலும் சரி நம்ம இருக்கிற லெவலோட ஒரு லிட்டில் பிட் நம்மளை நாமே கொஞ்சம் கூட்டுறது. அதுதான் தட் இஸ் வாட் இஸ் நார்மல் ஹியூமன் டெண்டன்சி. அதான் எங்க சொல்றாரு, டோன்ட் டூ தட். அதுதான் மீக்னஸ்னா என்னன்னா, ஆக்சுவலா நீங்க யாருன்றத புரியுறது தான் மீக்னஸ். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ரியலி ஆர். ஜீசஸ் வாஸ் கன்சிடர் த மோஸ்ட் மீக் அண்ட் லோலி. அவரை பற்றி சொல்ல மாதிரி சொல்றாரு, ஐ எம் மீக் அண்ட் லோலி அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி நம்ம புரியுறோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா அவரை பத்தி ஒரு ஜீசஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் நம்ம ஐ ஆம் என்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அவருடைய டிவினிட்டி குறித்தது. புரியுதா? பட் அநேக நேரத்தில் அவர் இந்த உலகத்தில் மேசியா வந்தார். அது வந்து மேசியான்றது he came as a Messiah, as a man. அதனால அவரே எப்பவுமே சொல்லும்போது சன் ஆஃப் மேன் சொல்ற மனுஷகுமாரன் அவரே சொல்லிவிடுவார். பட் he was also divine at the same time. The I am statements எல்லாமே divinity, based on divinity. பட் அதே நேரத்தில் மேசியா அப்படின்றது வந்து he was the man, he came as a man. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, யோவானோட சீஷர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க தான் மெஸ்ஸியாவா, ஆர் யூ த மெஸ்ஸியா ஆர் we have to search for somebody else அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்லல. நீங்க இது வந்து பைபிள்ல எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட ஜானும் சரி மேத்யூவும் சரி அல்லது பாலும் சரி எங்கிறாலும் இந்த ஐன்றத வேர்டை வந்து அவங்க தே ஆல்வேஸ் அவாய்டு. பால் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவார், பட் எங்கெல்லாம் அதை அவருக்கு வந்து இறக்குற மாதிரி இருக்கும் அதான் யூஸ் பண்ணுவார், ஏற்றுற மாதிரி ஏரியாவில் யூஸே பண்ணுவார். இங்கே ஜீசஸ் கிரைஸ்டோட ஆன்சர் நிறைய இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டோட ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்து he does not actually say I am the Messiah. என்ன சொல்றாருன்னா, Jesus replied, go back to report to John what he hear. The blind receive sight, the lame walk, those who have leprosy are cleansed, the deaf hear. அவ்வளோதான் ஆன்சர். ஆர் யூ த மெஸ்ஸியா? அவன் கேட்ட கேள்வி நீர் தான் மேசியாவான்னு கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானியில் நடக்கிறார்கள், குஷ்ணரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செத்தவங்களும் எழுப்பப்படுகிறார்கள். ஐ டிட் நாட் டூ இட். he said never said I did it. he said இதெல்லாம் நடக்குதுன்னு போய் யோவான்கிட்ட சொல்ல அவன் புரிஞ்சுக்கிடுவான். See, that was the attitude of, அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம அநேக நேரத்தில் நமக்கு God has asked us, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆனஸ்டா நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம், நம்மளுடைய இதயத்தின் ஆழங்களை அனலைஸ் பண்ணுவோம். why is this attitude that நம்மளை பற்றியோ நம்மளை ஃபேமிலியை பற்றியோ நம்மளை இவங்களை பற்றியோ யாரும் நம்மளை வந்து கீழே நினச்சிடக்கூடாது. ஸோ we always defend ourselves, so we always put ourselves little bit higher than and say we always try to. யோவான் அவருக்கு ஜான் அவர்களை எப்பவுமே எழுதுற ஐன்னே சொல்ல மாட்டார். ஜான் the disciple that Jesus loved, அவ்வளோதான். நீங்கள் நல்லா பாருங்க, மேத்யூ வந்து பேதுரு சொல்லி தான் அந்த மார்க் காஸ்பல் எழுதியிருப்பாரு. ஸோ அதில் பாருங்க, பேதுரு செஞ்ச நிறைய கொஞ்சம் நாட் சோ குட் எல்லாமே மார்க்கில் தான் இருக்கும். புரியுது? மார்க் எழுதினாரு, பட் மார்க்குக்கு சோர்ஸ் வந்து பீட்டர். ஸோ பீட்டர் செய்த நிறைய அடுத்தது ஒரு யங் மேன் கெச்சமேடையில் வந்து ஓடுறான்னு இருக்கும், நேக்கடா அவனை துரத்தும் போது வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறான்னு இருக்கும்ல, அது வேற யாரும் ஜான் மார்க் தான். அவரை பற்றி எழுதும்போது தான் எழுதுறாரு. ஒரு யங் மேன் எழுதுறாரு, நான் சொல்லலை, அவர் யங் மேன்ன்றார். இட்ஸ் அபவுட் ஹிம். See, they never put themselves more than they were actually. They were actually நம்மளை குறித்து யாரும் இப்படி என்னணும் அப்படி என்னணும், நம்மளுடைய யோசிக்கணும், நம்மளுடைய பார்க்கணும், அந்த ஆட்டிடியூட்ல நம்ம இருக்கிறோமா? மீக் பர்சன் வில் நெவர் டூ தட். அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ் நாட் ஒரிட் அபவுட் ஹவு அதர்ஸ் சீ மீ. மற்றவங்களை என்னை எப்படி பார்க்குறாங்க, மற்றவங்க என்னை நான் இப்படி சொன்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நான் இது சொன்னா
என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் இதை இப்படி சொன்னால் என்னுடைய ஃபேமிலி பற்றி என்ன நினைப்பாங்க, வாட் வில் தே திங்க். இஃப் மீக் பர்சன் வில் நெவர் டூ தட். இஃப் யூ ஆர் ட்ரைங் டு uplift yourself using some of the words பண்ணும்போது, then that is what meekness. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த மீக்னஸ்ன்றது ஒரு தாழ்மையான ஒரு ஆட்டிடியூட். ஐ டோன்ட் கேர் வாட் எனிபடி எல்ஸ் திங்ஸ் அபவுட் மீ. நம்மளை பற்றி நல்லா நினச்சாலும் சரி, நம்மளை கொஞ்சம் லோவராக நினச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ ஜஸ்ட் மை எஸ் இஸ் எஸ், மை நோ இஸ் நோ. சி, இந்த மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் பிளஸ்ஸிங், இதெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது உலகத்துக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. They will never, a natural man will never think of these things as a blessing. Only a spiritual man knows these things are blessing. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் ஆசீர்வாதம், இது எல்லாத்துக்கும் மாறான காரியங்கள் தான் ஆசீர்வாதம் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சபையிலேயே அந்த மாதிரி போதனைகள் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூட், அதான் சொல்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான், the one who is holy, let him become holy more. The one who is righteous, let him become more righteous. The one who is unrighteous, let him become more that. ஏன்னா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கு, அவனுக்கு பண்ண போறது. ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ மோர் ஹோலினா, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்னன்னா என்ன மீன் பண்றாருன்னா, there are so many areas that you have to analyze yourself, and one of the areas is meekness. Am I meek? நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஐ ஹாவ் டு கன்ஃபர்ஸ், நான் நிறைய நேரத்தில் ஈவன் ஆஃப்டர் ஐ பிகேம் சில நேரத்தில் டக்குன்னு ஏதாவது கேட்கும்போது ஐ ஹவ் செட் சம்திங் ஜஸ்ட் டு கவர் மை செல்ஃப், அல்லது சரி தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்மளை பற்றி இது நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஐ ஹவ் செட் இட். ஸோ இதெல்லாமே ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்கள். ஸோ அதெல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டேன். ஐ ஹவ் டன் இட் so many times. நான் அநேக நேரத்தில் காரியம் செய்யறேன். உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். What is your mentality? What do you think? Do you think that you are meek in that sense? That I don't care what anybody else thinks. I don't care. Jesus never defended himself. எங்கேயுமே அவரை டிஃபெண்டே பண்ண மாட்டேன். நீங்க பாத்தீங்களா, நல்லா பாருங்க. இல்ல இப்படி இல்லை, நான் இப்படிதான் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். அவர் ஏன் மேசியான ஏற்றுக்கொள்ளனா, இதுல இருக்கு லால மேசிய பெத்லஹேம்ல இருந்து வருவார். ஆனா ஏசு கிறிஸ்து கலிலேயன் அவங்கள பொறுத்த வரைக்கும் கலிலேயன் தான். ஏன்னா கலிலேயன் தான் வளர்ந்தாரு, நாசரேத் கலிலேயன். அவங்கள பொறுத்த வரைக்கும் கலிலேயன் தான். அப்போ ஏசு கிறிஸ்து காது கேட்கவே சொல்றான், மேசியா நாசரேத்ல இருந்து எப்படி வருவார், அவர் கேன் எனிதிங் குட் கம் ஃப்ரம் நாசரேத் சொல்லி அவர் பெத்லஹேம்ல இருந்து வருவார்னு சொன்னார். பட் ஜீசஸ் நெவர் செட், நான் பிறந்தது பெத்லஹேம்பா, வளர்ந்தது நாசரேத், அப்படிலாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. He never gave anything. He never defended himself. ஒரு இடத்துல he never defended himself. He never said, அதாவது நான் மேசியான்னு உனக்கு தெரியணும்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். சரி, நம்மளுடைய இதை ப்ரொஜெக்ட் பண்ணி யாருமே நம்மளை குறித்து எதுவுமே புரிய வேண்டாம். இஃப் காட், நிறைய பேர் இந்த உலகத்தில் நம்மளுடைய லெவல் இப்படி இருக்கணும், அப்படி நம்மளால இப்படி யோசிக்கணும், இப்படி யோசிக்கணும் இருக்கு. பட் அது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பற்றி யோசிக்க கொடுத்தாலும் அவங்கள நம்ம அப்படிதான் யோசிப்பாங்க. ஆவியானவர் செய்யறது எல்லாமே ஆண்டவர் கொடுக்குறது, இதெல்லாமே ஆண்டவர் கொடுக்க தயவு. ஆண்டவர் நிறைய, அதான் மனுஷ தயவுன்றது என்னன்னா, when people look at you and say, ஓ நீங்க இப்படியா, நம்ம ஒன்றும் அதுக்கு வார்த்தைகள் போட வேண்டாம், நம்ம எதுவும் நம்மளை குறித்து மேலே தூக்கி சொல்ல வேண்டாம். If God gives somebody to look on you high, they will do it. அது ஆண்டவர் செய்யறது, அது ஆண்டவர்கிட்ட வர்றது, அதுதான் மனுஷ தயவு. We don't have to project ourselves. நம்ம தூக்கி நம்மளை காமிச்சிட்டு நான் இப்படி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. God wants you to look, அடுத்தவங்க உங்களை மேலே நோக்கி பார்க்கணும் அப்படின்ற ஆண்டவர் சித்தம்னா ஆண்டவர் அதுக்குரிய காரியங்களை செய்வார். நீங்க உங்களை காட்டவே வேண்டாம், நீங்களும் உங்க உயர்த்தவே வேண்டாம், நீங்க உங்களை குறித்து பாசிட்டிவா பேசவே வேண்டாம். You don't have to do any of those things. God will take care of that. அதான் சொன்னார், he never defended anywhere he never defended. He said, if நான் மேசியான்றது உங்களுக்கு தெரியும்னா பரிசுத்தாவினர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. என்னை டிஃபெண்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்ட வந்தா. See, meek heart, that is what meekness. You have to ask God for that, because the tough will inherit the earth. The tough will achieve. யாரை நல்லா அச்சீவ் பண்ணுவானா, தைரியமா இருக்கிறவன், முன்னே போறவன், the people who are pushy, people who put themselves up, யாரை எழும்புறாங்க அவங்க தான் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. இங்க கம்ப்ளீட்டா மாத்தி சொல்றாரு, மீக் வில்
inherit the earth. உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு சபையிலே அப்படிதான் இருக்கு. நம்ம டஃபா இருக்கணும், நம்ம இப்படி பண்ணணும், நம்மலாம் இப்படி உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, நம்ம மீக்கா இருக்கக்கூடாது. நம்ம இங்க கம்ப்ளீட்டா வேற சொல்லுது. யூ பி மீக். நீங்க மீக்கா இருங்க, நீ சாந்த குணமா இருங்க, நீங்க உங்களை தாழ்த்துங்க, நீங்க உங்களை இறக்குங்க, நீங்க யார்ட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணவே வேண்டாம். You will inherit the earth. How is that going to happen? You don't have to worry about that. When God says this is a blessing, that's a blessing. You will inherit it. இன்னைக்கோ நாளை கழிச்சோ, அடுத்த மாசமோ, அடுத்த வருஷமோ, 10 வருஷம் கழிச்சோ, 20 வருஷம் கழிச்சோ, இந்த உலகத்திலே அடுத்த உலகத்துல we will inherit the earth. அவ்வளவுதான். That's a blessing that God has given us. அவ்வளவுதான். God does not have to give any explanation to anybody. He says, இது ஆசீர்வாதம், இப்படி இருங்க, இத மாதிரி இருங்க, என்னை இப்படி இருங்க ஆண்டவர் சொல்லும் போது, அப்படி நாம் இருக்கும்போது we will inherit the earth. We will inherit the earth. அவ்வளவுதான். அதுதான் நம்ம புரியும். அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தையை எவ்வளவு சீரியஸா எடுக்கிறோன்றது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம எப்படி ஒபே பண்றோன்றது தான் முக்கியம். எப்படி ஒபே பண்றது? ஆர் வி டேக்கன் ஓவர் பை த உலகத்தின் காரியங்கள் குறித்து நம்ம ஆர் வி டேக்கன் ஓவர் தட் we have to dominate. இன்னைக்கு அந்த டீச்சிங் நின்று சபையில் ரொம்ப நல்லா வருது. நம்ம டாமினேட் பண்ணணும், நம்ம இங்கே போகணும், நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், நம்ம இது பண்ணணும், இதெல்லாம் சபைக்குள்ளே இன்னைக்கு வந்துருச்சு. சபையில் இட்ஸ் ஆல் கன்சிடர்ட் நார்மல் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். பட் God says, don't do all these things. இதெல்லாம் செய்ய வேண்டாம். Be meek like me. I was meekness. Let us ask God for meekness. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டியது. That is what அதற்காக ஆண்டவர் நம்ம எடுத்துக்க. அதுதான் blessing, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க எதை லேபிள் பண்றீங்கன்றது ஆசீர்வாதம் இல்லை. meekness is all attitude of heart. இது வேற ஒண்ணுமே இல்லை. உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிறது. இது நீங்க வெளியே காட்டவே முடியாது. இது நீங்க you don't try to be meek, then you will be artificial. Don't try that. You cannot be meek on your own. உங்களுடைய ஸ்ட்ரெங்த்னால நீங்க மீக்கா இருக்கவே முடியாது. It's a work of the Holy Spirit. அதான் சொல்றது. ஆண்டவருடைய நீங்க உங்களுக்கு கான்சியஸா நீ ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில தான் லார்ட் மேக் மீ. ஆண்டவரே நிறைய நேரத்தில் ஐ ப்ராஜெக்ட் மை செல்ஃப். சில நேரம் இன்டைரக்டா, சில நேரம் டைரக்டா. We always try to project the Lord. Give me a meek heart, inside heart. Don't try to put it on the outside. It will look very artificial and people will know that. It has to come from the inside. உள்ளத்துல இருந்து வரணும். அது ஆண்டவர் நமக்கு செய்யற இதயத்தின் ஆழங்கள் அவர் செய்யற காரியங்கள். அதான் சொல்றாரு, the one who is holy, let him become more holy. One who has become holy, let him become more. Sanctification. இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த Beatitudes எல்லாமே it's all about sanctification. It's all about sanctification. பரிசுத்தமாக்கப்படுதல் தான். One who keeps on getting holy and holy. Going holy and holy. நம்ம அநேக நேரத்தில் we don't think sanctification seriously. ஏன்னா நம்ம பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், ஏன் அதை நம்ம எடுக்கிறது இல்லைன்னா we think that as if that's not needed. என்ன நினைக்கிறேன், நீங்க நமக்கு சொல்லப்பட்ட காஸ்பல் என்ன காஸ்பல் சொல்லிடுது? Accept Jesus Christ, பரலோகத்துக்கு போயிருவீங்க, you will be saved from hell. இதான் நமக்கு ப்ரீச் பண்ணியிருக்கு காஸ்பல். So that gospel என்ன சொல்லுதுன்னா, அப்படி அதை காஸ்பல் எடுக்கிறவங்களுக்கு they will know only Jesus Christ as their savior. But Jesus Christ should be your savior and your Lord. Not just your savior. இப்போ சேவியரா மட்டும் இருக்கணும்னா all you want is you want to escape from hell. But ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, not just savior and Lord. So அவர் உங்களுடைய வாழ்க்கையை தலைவராக இருக்கும்போது தான் when he is your Lord, அப்போதான் நம்மளுக்கு இந்த சாங்டிஃபிகேஷன்றதே வரும். அல்லது நம்ம என்ன நினைப்போம்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, ரசிக்கப்பட்டுட்டேன், இது பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு போறேன், இனிமே எதுக்கு நான் பரிசுத்தம் ஆகணும்? So that's what their attitude is. So அவங்களுக்குலாம் இதெல்லாம் புரியவே புரியாது, புரிய தேவையும் இல்லை. They won't even read all these things. They will just டிவியில் எங்கேயும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற என்னன்னா, God has called us that we have to become holy after holy. Sanctification ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு God wants us to be holy and holy. பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் அதெல்லாம் பேர் தான் sanctification. Many people are satisfied being justified. But justification ஆண்டவர் எது கொடுத்துருக்கிறாருன்னா,
so that we continue in the sanctification process. Sanctification processல வர்றவங்க தான் they will be part of the glorification process. புரியுதா? நிறைய பேருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் போதும், நேர glorification. They don't want the sanctification part. ஆண்டவர் நீ ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு, நான் பாவி இல்லைன்னு சொல்லிட்டாரு, இன்னும் நேர பரலோகத்துக்கு போயிடும், and I will be glorified. நடக்கவே நடக்காது. That's not biblical at all. நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ஆட்டிடியூட், I am justified, I am holy, I will be glorified. ஆண்டவர் எனக்கு நல்ல மகிமை சரீரம் கொடுக்காது. சான்ஸே கிடையாது. That's not biblical at all. எங்கேயுமே வேதத்தில் அப்படி இல்லை. If you are justified, you show that your justification by living a holy life. That's called sanctification. If you are sanctified, then you will be glorified. இது ரொம்ப தெளிவா இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா புதிய மொழி உடன்படிக்கை, இதுதான் ஆசீர்வாதம். ஸோ பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றது தான் இந்த பியாட்டிடியூட்ஸ், இந்த பிளஸிங்ஸ். ஆண்டவர் ஏன் பிளஸிங்ஸ் சொல்றாருன்னா, இதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கும். இப்படி வாழ்றவனுக்கு தான் நான் I will glorify that person. அவன் தான் மகிமைப்படுத்தப்படுவான். நீங்க வந்து ஜஸ்டிஃபை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்க எஃப்எம்பிக்கு நான் காணிக்கை கொடுக்குறேன், இவங்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்கன்னா இங்க உட்காந்துட்டே தான் இருப்பீங்க. See, God has made it very clear that unless you go through the sanctification process, you cannot be justified, you cannot be glorified. இது எல்லாமே நம்ம டீச்சிங் எதுக்குன்னா, so that we know that Jesus Christ is not just my Savior, He is my Lord. அப்படின்னா எவ்ரிடே அந்த பரிசுத்தத்தில் நம்ம நடந்துகிட்டே இருக்கோம். அது கொடுக்கப்பட்டது தான் இந்த blessings, இந்த blessedness, இந்த beatitudes. அடுத்தது, blessed are those who hunger and thirst for righteousness. இது வந்து ஒரு தீராத ஒரு ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் வந்து இட்ஸ் a natural thing. புரியுதா? இட்ஸ் a natural thing. யாரும் அதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது. நார்மலாக எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது ஹங்கரும் தர்ஸ்டும். இஃப் யூ ஆர் அக்செப்டட் பை த லார்ட், இஃப் யூ ஆர் இன் த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ், ஆண்டவர் உங்களை அந்த வழியில் நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நேச்சுரலாக ஆண்டவர் கொடுக்குற அந்த thirst and righteousness, thirst and hunger for righteousness, and He wants to be sanctified, to be made more holy. அதுதான் புரியுதா? அதுதான் ஆசீர்வாதம். சாங்டிஃபைட்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. He wants to become more holy. அதான் நான் ரெவலேஷன்ல சொன்னது, ஆண்டவர் சொல்றேன் more holy, more holy, more holy. அப்படின்னா தொடர்ச்சியான அந்த, நான் போன வாரம் இருந்த லெவலோட இந்த வாரத்தில் ஆண்டவருடைய போன மாசம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை மேல மேல கொண்டு போயிட்டு இருக்க. நிறைய பேர் why they are stagnant in spiritual life, because they don't want to search their hearts based on this, in the blessedness, the base பண்ணி they don't search their hearts. They think everything is all right with me. ஆண்டவருடைய அந்த நீதியின் காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்கள், பரிசுத்தத்துக்கு ஏற்ற காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு அந்த ஒரு thirst, ஒரு hunger, do we have that? அது ஆண்டவர் கொடுக்கிறது, அந்த ஆட்டிடியூட், அந்த ஹங்கர் தர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. அது இருக்கு போதா. அது எல்லாமே அந்த மீக்னஸ், புவர் இன் ஸ்பிரிட், மீக்னஸ், இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு அந்த thirst, இதுல ஆண்டவர் நமக்கு கொடுக்குறது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் த thirst, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஹங்கர் அண்ட் thirst நமக்கு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம முன்னே போகும். அது ஒரு ஆசீர்வாதம். இட்ஸ் a blessing. நம்ம அது ஆசீர்வாதம் எடுக்கிறோமோ தெரியல. பட் அந்த நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர், one whose righteousness he wants righteousness in his life, he wants to see righteousness in other person's life. அவனுடைய வாழ்க்கையில ஃபுல்லாமே righteousness mentality தான் இருக்கு. wherever there is righteousness, I want to see God's righteousness in my life. எங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய நீதி, எங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய காரியம். That thirst and hunger. Thirst and hunger உடைய இன்னொரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, until you have that you will not be satisfied. புரியுதா? உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா சாப்பிட்டாதான் அது தீரும், அந்த பசி தீரும். அதே மாதிரி தண்ணியும் அதே மாதிரி thirst எடுத்துச்சுன்னா நீ எப்ப தண்ணியை குடிக்கிறீங்களோ அது வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கணும். ஸோ அவன் that is the kind of hunger that God wants. அந்த ரைச்சியஸ்னஸ் குறித்த, தேவனுடைய நீதியை குறித்த காரியங்கள்ல நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது thirst and hunger இருக்கு. until I get this, இது காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை நீதியின் காரியங்களை நீ கேட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவரே இந்த காரியம் மீக்னஸ் எனக்கு தாரம், என்ன ஆண்டவரே எனக்கு ஜென்டில்னஸ் தாரம், ஆண்டவரே அது கிடைக்கிற வரைக்கும் அந்த சாட்டிஸ்பாக்சனே வரக்கூடாது. அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சாட்டிஸ்பாக்சன் வரவே கூடாது.
கண்டினியூஸ் ஹோலினஸ் எப்படி இருக்கும்னா, you should never be satisfied and sit in a place. என்னைக்கு நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகி உட்கார்ந்துட்டீங்களோ, your sanctification process stops. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். They are all stagnant in one area. ஒரு லெவல் வரைக்கும் வளருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருவாங்க. வளர்ச்சியும் இருக்காது, முதிர்ச்சியும் இருக்காது. தேவனுடைய வார்த்தையை கொடுத்த புது புது வெளிப்பாடுகள் இருக்காது. புது வெளிப்பாடுகள் இதுதான் ரொம்ப முக்கியம். Does God reveal seeing things to you on a daily basis? ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் நீதிக்குரிய காரியங்களை வார்த்தையிலிருந்து உங்களுக்கு தினமும் புதிதாக ஏதாவது வெளிப்படுத்துறாரா? அதுதான் that's another hunger and thirst for righteousness. This is a blessing. Do we seek these blessings? இது ஆசீர்வாதம் முதல்ல நினைக்கிறோமா? அடுத்தது இது ஆசீர்வாதத்தை நம்ம தேடி போறோமா? This is what ஆண்டவர் நம்மளுக்கு கேட்கிறார். அடுத்தது being merciful. Blessed are the merciful, for they will be shown mercy. mercyனா என்னன்னா, mercyக்கும் அந்த mercyக்கும் கிரேஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது இரக்கம், அது கிருபை. சரியா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? mercyனா நமக்கு கிடைக்க ஒரு பனிஷ்மெண்ட்டை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நெகட்டிவ் திங்க நமக்கு கிடைக்காம அந்த ஆள் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அதான் நம்ம அந்த ஒரு பேரபிள் தெரியல, ஒரு ரிச் ஒரு கிங் இருந்து ஒருத்தன் 1 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க. பேரபிள் இருக்குது. அப்போ அந்த கிங் வந்து, எப்பா நீ காசை கொடுக்கலையே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், ஐயா எனக்கு முடியல, ரொம்ப இது இருக்குன்னு சொல்லணும்னா அவன் நியாயப்படி அவனை வந்து ஜெயிலில் தான் போடணும். ஏன்னா அவன் காசு வாங்கியிருக்கான், கொடுக்கல, சேர்ந்து ஜெயில். அப்போ கிங் என்ன செய்யறாரு? சரிப்பா, நான் merciful, என்னுடைய மர்சினால, என்னுடைய இறக்கத்தினால உன்னை நான் ஜெயிலில் போடல, உனக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை நான் ரத்து பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். இஸ் ஸ்டாப்பிங் தட் இஸ் mercy. புரியுதா? தட் இஸ் mercy. கிரேஸ், கிருபை என்னன்னா அவனை அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து ரத்து பண்ணது மட்டும் இல்லை. இது நான் சொல்றேன், ஜஸ்ட் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு. அந்த பேரபிள்ல இல்ல, பட் நான் புரிஞ்சு கொள்றேன். அவனை ரத்து பண்ணது மட்டும் இல்லை, அவனுக்கு இன்னும் ஆனர் கனம் எல்லாம் கொடுத்து அந்த கிங் அந்த கோர்ட்ல அவனை வந்து மந்திரி ஆக்கிட்டார். தட் இஸ் கிரேஸ். புரியுதா? He is given more honor. He is given something that he does not even deserve. That is grace. See, mercy is not getting what you deserve. Grace is getting something that you don't deserve. புரியுதா? So that is what it is. So கிருபை யாருக்கு கிடைக்கும்? இந்த இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம எல்லாரும் we all want mercy தானே. நம்ம அநேக நேரத்தில் தப்பு பண்றோம், அநேக நேரத்தில் நம்மளும் அநேக பேரை ஹர்ட் பண்றோம், அநேக காரியங்களை பேசிடுறோம், அநேக காரியம் சொல்லிடுறோம். mercy யாருக்கு வேணும்னா, யாருக்கு கொடுப்பாருன்னா, யாரெல்லாம் அந்த இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இது it will be given more. This is a blessing. See, if you don't, it's another way of saying, if you forgive, then you'll be forgiven. But இந்த இரக்கத்துல என்ன இங்க என்ன சொல்றாருன்னா, blessed are the merciful, for they will be shown mercy. இங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு யாருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றது சொல்றது, for those who show mercy. So இந்த பேரபிளுக்கு நம்ம திரும்ப வருவோம். அவன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கிங் அவனை மன்னிச்சுட்டாரு, அவன் ஜெயில் போல, அவனை ஜெயில விட்டாரு. அப்படி இவன் வெளியே போறான். வெளியே போய் இவன்ட்ட ஒருத்தன் 100 ரூபா தான் வாங்கியிருக்கான். அவனை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான், 100 ரூபாய் தாடான்னு எனக்கு. அப்போ இதை வந்து கிங் கேள்விப்பட்டு அவனை கூப்பிடுறாரு, என்னப்பா நீ 1 லட்சம் ரூபா உனக்கு நான் மன்னிச்சுட்டேன், அவன் 100 ரூபா தான் வாங்கியிருக்கான், அவனை போய் கழுத்தை பிடிக்கிறியே, ஐ எம் கேன்சலிங் மை mercy for you அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறக்கத்தை நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போடுங்கன்றது. ஸோ இதுதான் அந்த பேரபிள். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். சி, நம்ம அநேக நேரத்தில் அநேகர்கிட்ட we don't want to show mercy, but we want mercy. Human tendency என்னன்னா, we want all the mercy that we deserve, we think we deserve. பட் அடுத்தவங்ககிட்ட நம்ம அதே லெவல் காமிக்கிறது இல்லை. We don't show that. Blessed are the merciful, for they will be shown mercy. You ask yourself, உங்களுடைய வாழ்க்கையில் சர்ச் பண்ணி பாருங்க. This is again பரிசுத்தமாகுதல்ல இன்னொரு காரியங்கள் இது. How much mercy have you shown to others and how much mercy have you received?
from God. தராசுல வச்சு நிறக்க முடியுமா? ஒரு தராசுல see we have hurt God. We have hurt God so much. ஆண்டவருக்கு எதிரான அநேக காரியங்கள் நாம் பாவம் செய்திருக்கிறோம். தொடர்ந்து அநேக நேரத்தை செய்து கொண்டு தான் இருக்கோம். அநேக கீழ்ப்படியாமைகள் நம்ம இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு மன்னித்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது 1,00,000க்கு மேல 1,000,000க்கு மேல போயிட்டு இருக்கும். பட் அநேக நேரத்தில் ஒரு சின்ன காரியங்கள் யாராவது நமக்கு செய்யும் போது அவனை கழுத்த பிடிக்கும். நீ எனக்கு இது சொல்லிட்ட, நீ என்ன சொல்லிட்ட, நீ இது ஏன்ட்டு சொல்லிட்ட, நீ என்ன எப்படி பார்த்துட்ட, நீ எப்படி சொல்லிட்ட. சின்ன காரியம். God has forgiven us millions, billions, millions. பட் ஒரு 100 ரூபா லெவல்ல உள்ள இதை வந்து நம்ம we can't. We are unable. We are still holding on to that. If you are holding on to that, you will not get mercy. Mercy is given only for people who give that mercy back. But blessed are the merciful. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களோ, யார் இரக்கத்தை கொடுக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸோ யூ ஹேவ் டு சர்ச் அவர் ஹார்ட்ஸ். இந்த பிளெஸிங் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? am I holding my mercy from somebody else? அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இரக்கத்தை நானும் பிடித்து வைத்திருக்கிறேன். am I not giving him that I heard? அதை கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லையா அப்படின்றத we have to be very, very clear. Merciful people don't judge others. See, merciful people do not judge others because they cannot judge others because God has not judged them. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. If you are merciful, then there is one characteristic that you will never judge somebody because you cannot judge somebody because உங்களுடைய கடன் அவ்வளவு பெருசா இருக்கு, அந்த கடனை ஆண்டவர் மன்னிச்சிட்டார். How can you judge anybody? Never judge anybody because யாரையுமே ஜட்ஜ் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய கடன் ஆண்டவருக்கு நீங்க செய்த ஆண்டவருக்கு எதிராக நீங்க செய்த பாவங்கள்லாம் போட்டா அது எங்கேயோ மலை மாதிரி போயிடும். அப்போ நீங்க ஒருத்தங்க உங்களுக்கு எதிராக ஒரு காரியம் செய்யும் போது நீங்க அவங்கள புட்டித்து அவங்க மேல ஒரு கசப்போ அவங்கள மட்டும் வெறுப்போ அவங்கள ஒரு கீழ்த்தரமா பார்க்கறதோ ஈவன் திங்கிங். see it's all about attitudes தான் இங்க. it's not about what you show on the outside. it's about attitudes. mercy is an attitude of heart. அப்போ இங்க மலை போல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்திருக்கிற சின்ன காரியத்தை போட்டு நம்ம வைத்திருக்கிறோம் என்றால் you are missing on this blessing. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம். and you will not be shown mercy. So mercy will be shown only to people who show mercy to others. Let us search our hearts. இதெல்லாமே ஆண்டவர் நம்ம கொடுக்குற என்னன்னா நம்மளுடைய இறுதி நாளங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். let us see where we are in all these areas. அடுத்தது blessed are the pure in heart, for they shall see God. pure in heart, for they shall see God. டிவிலாம் பார்த்தீங்கன்னா நான் மேலே போன ஆண்டவரை பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவரை பார்க்கறதுக்கு இதுதான் ஒரே வழி. if you want to see God, you have to have a pure heart. you don't need a massive imagination. அவங்களோட imagination அவங்க இமேஜின் பண்ண மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆண்டவர் சொல்றாரு, if you want to see God, have a pure heart. ஆண்டவர் கேட்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான்கள், தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். வாட் இஸ் பியூர் என்னன்னா ஆக்சுவலாக இந்த கான்டெக்ட் நீங்க பார்க்கும்போது அந்த வார்த்தை என்ன மீன் பண்ணுதுன்னா சம்திங் தட் இஸ் பியூரிஃபைட், தட் இஸ் மேட் கிளீன் பை ஃபயர் அண்ட் ப்ரூனிங். இதான் அந்த அதாவது தீயை யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறது. அடுத்த ப்ரூனிங்னா அந்த வெட்டி அங்கங்கே கலையெல்லாம் இருக்கும், அதை வெட்டி ப்ரூன் பண்ணுறது. இந்த திராட்சை செடியெல்லாம் ப்ரூன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய செடிகளை வெட்டி விடுவாங்க, அதை அப்போ தான் நல்லா வளருன்றது. ஸோ இங்கே வந்து இந்த பியூரிட்டி, ஹவு இஸ் இட் மேட் பியூர்? பை ஃபயர் அண்ட் பை ப்ரூனிங். இதுதான் இந்த மாதிரி இந்த பியூரிட்டி தான் God is looking for. ஆண்டவர் நம்ம இடத்துல மத்தேயு 3:11 ஒரு வார்த்தை இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது Matthew 3:11 for he will baptize you with Holy Spirit and fire இருக்கு. அவர் உங்களை அக்கினியினாலும், இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவரால் அக்கினியினாலும். so there is a baptism. Jesus is also a baptizer. இயேசு கிறிஸ்துவும் பேப்டைசர் தான். So he baptizes with the Holy Spirit and fire. So the fire தான் it cleans our heart. ஆனா நிறைய நேரத்தில் நம்ம வந்து only that can give you a pure heart. நீங்க எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலுமே மனுஷனுடைய இருதயம் வந்து it's such a
உங்களுடைய இருதயம் உங்களுக்கு தான் தெரியும், என்னுடைய இருதயம் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய இருதயத்தில் உள்ள டார்க் கார்னர்ஸை நீங்க பாத்தீங்கன்னா நீ காரி துப்புவீங்க. எனக்கு ஐ நோ தட். We are like that. நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்கள் நமக்கு தான் தெரியும். இறுதி நாளங்கள் வெளியே நம்ம இருக்கலாம், பட் இறுதி நாளங்கள் சில தாட்ஸ், சில மாதிரி எண்ணங்கள் நமக்கு வர்றதெல்லாம் அது எப்படி சரியாகும்? நம்மளால சரி பண்ண முடியாது. unless it is God's fire comes and cleans it. ஆண்டவருடைய அந்த அக்கினி, ஆண்டவருடைய அந்த ப்ரூனிங், ஆண்டவர் செய்யற அது எல்லாமே பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த அக்கினி வரும்போது when fire comes and destroys you, ஃபயரோடைய கிளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். தங்கத்தை போட்டு ஒரு வளையல நீங்க உள்ள போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகிடும். இட் பிகம்ஸ் நத்திங். இட் ஜஸ்ட் பிகம்ஸ் நத்திங். அது வரைக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஃபயர்ல போட்டோம்னா இட் பிகம்ஸ் நத்திங். இட் ஜஸ்ட் பிகம்ஸ் அ ஃப்ளூயிட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை வேற மாதிரி அதை டிசைன் பண்ணுவாங்க. தட்ஸ் த கைண்ட் ஆஃப் திங் தட் காட் யூசஸ் டு கிவ் யூ அ பியூர் ஹார்ட். நம்ம இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கிறோமா ஆண்டவர்கிட்ட, அது நமக்கு வேணும்னு யோசிக்கிறோமா, இது ஒரு ஆசீர்வாதம்னு நினைக்கிறோமா? இதை நம்ம ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றத நினைக்கிறோமா? இந்த ஒரு ப்ரூனிங், இந்த ஒரு ப்ரூனிங், இந்த ஒரு ஃபயர்ல ஆண்டவர் கொடுக்கிற நமக்கு அந்த நம்மளை கிளீன் பண்றது, நம்மளை கிளென்ஸ் பண்றது, நம்மளை இறுதியின் எல்லா உள்ள அழுக்குகளையும் எடுக்கிறதுக்கு அவருடைய கிருபை. See, the more God removes the dirt from you, புரியுதா? The more God removes the dirt from you, the more pure you get. சரியா? The more pure you get, the more clearly you see God. The more clearly you see God, again you more clearly see your own dirt. நான் சொல்ற புரியுதா? நீங்க ஆண்டவர் உங்களுடைய இதயத்தின் ஆழங்களை கிளீன் பண்றாரு, அக்கினி மூலமாக ப்ரூன் பண்ணி கட் பண்ணி. அப்போ நீங்க பியூர் ஆகுறீங்க. இன்னும் பியூர் ஆகும்போது ஆண்டவரை இன்னும் கிளியரா பாக்குறீங்க. யூ see God more clearly. அவரை இன்னும் கிளியரா பார்க்கும்போது அவருடைய பரிசுத்தத்தை நீங்க ஒப்பிடும்போது உங்களுடைய ஏரியாவில் இன்னும் ஏரியாஸ் அழுக்கான இருக்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரியும். A man who sees God will not boast about it. இதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. Really man who sees really God, ஆண்டவரை உண்மையில பார்க்கிற ஒரு மனிதன் அதை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. He cannot boast about it. He can only cringe and say, oh, ஐசாயா பார்த்து சொன்னால அசுத்த உதடு உள்ளவன் மனிதன், I'm a man of dirty lips சொன்னால, உண்மையிலேயே தேவனை ஆண்டவரை பார்க்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தையிலிருந்து அதுதான், வாயிலிருந்து அந்த வார்த்தை தான் வரும். Dirty man I am. You really see God. He cannot boast about it. What can he boast about it? நீ நிறைய பேர் சொன்னா டிவியில் ஆண்டவர் மேல போனேன், பரலோகத்துல ஆண்டவரை பார்த்தேன். பொய், வாயில் வர்றதெல்லாம் பொய், எல்லாம் இமேஜினேஷன். See, if you really see God, உங்களுடைய இதயத்தில் உங்களுக்கு இருக்க அவருடைய பரிசுத்தத்தை நீங்க பார்க்கும்போது, அவருடைய holiness நீங்க கிட்ட நெருங்கும் போது, even if you see 1 degree of his holiness more clearly, immediately 10 degrees of உங்களுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை நீங்க you see that is the clear proof that a man actually sees God. இங்க அதான் சொல்றாரு, a man, if you want to see God, you must have a pure heart. இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. the more you see him, the more you see your own, உங்களுடைய அழுக்க நாம பார்க்கிறோம். அந்த ஆண்டவரே பாதத்தில் போய் உள்ளூர், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவரே I want to come out of this. Then he cleans us, then he purifies us, prunes us, வெட்டுறாரு. எந்தெந்த ஏரியாவில் எப்படி வெட்டணுமோ, எந்தெந்த ஏரியாவில் அக்கினி வரணுமோ ஒட்டுக்கிற. Then again we get more pure and then we see him more clearly. Then again we go to him. Lord meekness, Lord gentleness, Lord self control. No, this is sanctification. This is what is called sanctification. இதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். Not so that he can justify and straight away go to be glorified. நல்லா புரிஞ்சுக்கோங்க. God has called us to live a holy life. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் வளைத்த நோக்கம், உலகத்தில் அநேக காரியங்கள் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் நடக்கட்டும். Let our prayer be Psalm 51:10 டேவிட் பாடுற அந்த ஒரு psalm நமக்கு எல்லாத்தையும் create in me a clean heart, pure heart, oh God.
Let that be our prayer. Continuous. Every day let us pray this. Lord, create in me a clean heart. இருதயத்தின் ஆழங்களில் பரிசுத்தம், இருதயத்தின் ஆழங்களில் சுத்தம். That is meekness. புரியுதா? Meekness, இது எல்லாமே interconnected. So a man who is meek will immediately see what is in his heart. He knows that areas that he has to go through, areas that needs to be cleaned, areas that needs to be cleansed. எல்லாமே அவனுக்கு தெரியும். He knows that. Let's ask, இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் நடந்துட்டே இருக்கட்டும். Let us go from holiness to holiness. அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது நடக்கட்டும், பாம் சொல்லட்டும், என்ன நடக்கட்டும், என்ன வேணாலும் நடந்துகிட்டே இருக்கட்டும். But let us be focused on that, because நம்மளுடைய focus that one day we are all going to be gathered up there. அதுக்குரிய ப்ராசஸ்ல தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். Let us go towards from holiness to holiness. அடுத்தது blessed are the peacemakers. And இது ஒன்று தான் எக்ஸ்டர்னல், மற்ற எல்லாமே இன்டர்னல். பட் இது இந்த எக்ஸ்டர்னல் தான், மற்ற இன்டர்னல் எல்லாம் சரியா இருக்கும்போது தான் இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் சரியா ஒர்க் ஆகும். பீஸ் மேக்கர்ஸ்னா சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவர்கள். மற்ற எல்லாமே இருதயத்தின் ஆழங்களில் உள்ள ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ஹார்ட். This is something that is on the outside. It's not talking about action, doing something, bringing peace between God and man, peace between men. இதான் மனிதருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மனிதனா ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணுவாரு. அதே நேரத்தில் மனிதருக்குள் சமாதானம், between men also we have to peace. They are the children of God. So இதுதான் அதனுடைய அல்டிமேட் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்க. It's all interconnected. It's all attitudes of heart. இது ஒன்று தான் வெளியே வரும். அடுத்தது I want to finish with this. அந்த persecution பண்றாரு சொல்றார். Blessed are those who are persecuted because of righteousness. So நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, there will be persecution. இது எல்லாத்தின் படி நீங்க வாழும்போது, if you want to live a holy life, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைக்கும் போது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க நினைக்கும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க முன்னேறணும்னு நினைக்கும் போது சொல்றாரு, you will be persecuted and falsely accused on so many things. இது ரெண்டு லூக்கா 6 இருக்குது, Matthew 5 இருக்கு. ஸோ Luke 6 நான் லாஸ்ட் வீக் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஸோ Luke 6 வேணா லாஸ்ட் வீக் மெசேஜ் நீங்க கேளுங்க. Blessed are you who are when people hate you, when they exclude you, insult you, reject your name, rejoice in that day and leap for joy. Great is reward. Persecution நம்ம பத்தி கேட்டோம்னா நம்ம யார் ரிஜாய்ஸ்லாம் பண்ணுவோம்? நம்ம அதான் செய்யறோம். We don't want persecution. இந்த பெர்சிக்யூஷன் தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. எப்போல்லாம் சர்ச் வந்து பெர்சிக்யூட் பண்ணப்பட்டுச்சோ அப்போ எல்லாம் வளர்ந்துச்சு. எப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அப்போ எல்லாமே இப்போ நம்ம சபையில் நடக்கிற மாதிரி தான் எல்லாம். எப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக காசு நிறையா இருக்குது, பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, எப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அப்போ எல்லாமே தரமட்டத்துக்கு போயிடுச்சு. இட் ஆல் கேம் டவுன். எவ்ரி டைம் தேவர் பெர்சிக்யூட்டட், தேவர் க்ரோயிங். இதுதான். பட் வி டோன்ட் வாண்ட் பெர்சிக்யூஷன். நம்ம அநேக நேரத்தில் பெர்சிக்யூஷன் நம்ம நினைக்கிற, பட் நம்ம பெர்சிக்யூஷனை போய் தேடி போக வேண்டியதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பர்சனல் லைஃப்பில் அநேகர் நம்மளுடைய இது மூலமாக நம்ம இந்த காரியங்களை நீங்கள் வாழ நினைக்கும் போது, பெர்சிக்யூஷன்னா யாரோ நம்ம அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரியிலேருந்து அரப் கண்ட்ரிஸில் இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை வந்து அடிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. பெர்சிக்யூஷன் எல்லா லெவல்லையும் நடக்கும். அநேக நேரத்தில் நம்ம இங்கே பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சின்சியராக எஃபர்ட் எடுத்து பாருங்க. பிசாசு யாரையாவது ஒருத்தனை கொண்டாந்து உங்களுக்கு நோண்டுவான். யார் மூலமாக உங்களுக்கு ஒரு காரியத்தை அந்த நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சிருக்கிறீங்களோ யூஸ் பண்ணாமல் he will use that person to harass you in some way. That is also another one way of persecution. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு முன்னாலே. we are not going to have a smooth life. There will be persecution, there will be these things, but God has called us to, ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறது இந்த ஆசீர்வாதங்களை நோக்கி போவதற்காக அழைத்திருக்கிறார். இதை தான் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை மட்டுமே ஆசீர்வாதம் என்று நம்ம நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். வேற எதையும் ஆசீர்வாதம் லேபிள் நீங்க கொடுக்காதீங்க. மற்றவங்க எது வேணும்னு கொடுத்துக்கிட்டோம். பெரிய கார் வாங்கிட்டு ஆண்டவரையும் ஆசீர்வதிச்சார், அவன் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு வேலை கிடைச்சிட்டு அவன் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு பிள்ளை கல்யாணம் ஆகிட்டு அவன் சொல்லிட்டு போட்டோம். Let them say whatever they want to say, but we as real children of God, disciples of God, let us say, ஆண்டவர் எதை ஆசீர்வாதம் சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் ஆசீர்வாதம் சொல்றேன். Whatever the Bible says is blessed, I will call that blessed. I will not call anything else blessings. மற்ற எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது தான். ஆண்டவர் நமக்கு அநேக மெட்டீரியல் திங்ஸ் தர்றாரு, அது ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, வேற யாரும் இல்லை.
ஆண்டவர் கொடுக்காம நமக்கு அதுக்கு கிடைக்க போறது இல்லை. ஸோ வி கேன் பி தேங்க்ஃபுல், வி ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் தோஸ் திங்ஸ், பட் தே ஆர் நாட் பிளெஸிங்ஸ். புதிய உடன்படிக்கையின்படி, புதிய ஏற்பாட்டின்படி, ஆண்டவர் செய்த புதிய உடன்படிக்கையின்படி இப்பொழுது நம்ம பார்த்த மத்தேயு 5 இதில் உள்ள காரியங்கள் தான் உண்மையான பிளெஸிங்ஸ். ஏன்னா இதுதான், இதில் உள்ள காரியங்களை தான் நம்ம ஏன் இதை உண்மையான பிளெஸிங்ஸ் கொண்டு வரோம், இதில் உள்ள காரியங்களை தான் அந்த நித்தியத்துக்கு கொண்டு போக முடியும். மற்ற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தோட உங்களுக்கு முடிந்து விட போகுது. Whatever the blessings, that why these are called blessings is because these things can be carried over there. Nothing else can be carried over there. And சீக்கிரம் அது நடக்க போகுது, சீக்கிரம் நம்ம போக போகிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரெஷர்ஸை நம்ம தேடுறோமோ, எவ்வளோ சீக்கிரம் இந்த அதாவது சொல்லிருக்காரு, இங்கே ட்ரெஷர்ஸ் சேர்க்காதீங்க அங்கே சேருங்கன்னு இருக்காரு. இதுதான் ட்ரெஷர்ஸ், இதுதான் ட்ரெஷர்ஸ். இதை நம்ம இங்கே சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா we are having more pressure there. So let us become more conscious about our eternity, and let us focus on the things that God really matters. இந்த உலகத்தின் காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ரியல் ஸ்டஃப், தீஸ் ஆர் த ரியல் ஸ்டஃப். இதுதான் உண்மையான காரியங்கள். இதுதான் உங்களுக்கு, தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ரியலி கிவ் யூ வேல்யூ ஃபார் யுவர் லைஃப். தீஸ் ஆர் திங்ஸ் தட் ரியலி மேட்டர்ஸ். லெட் அஸ் ஸ்டிக் டு தீஸ் திங்ஸ். இந்த காரியங்களை நம்ம நோக்கி போயிட்டு இருப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை இன்னும் பல மடங்கு நமக்கு தருவாராக. May God bless these words.